இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நீடித்து பயணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, அவங்க எங்களோட தான் இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவாவது பிரதமருடைய பயணம் இருக்குமா? குறைந்தபட்சம் அவங்கள சந்திப்பதன் மூலமா அல்லது அவங்களுக்கான நேரம் கொடுப்பது அப்படின்னு. பிரதமர் சந்திப்பாரான்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆமாம், அது ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட சந்திப்பாரான்லாம் தெரியல. இது வந்து அபிஷியல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு கூட அதுக்கு வியாக்கியானம் வரலாம். ஸ்ரீராம் சொல்ற ஒரு பாயிண்ட் நான் அதை அப்படியே ஒத்துக்கிறேன். 1% 2% இருந்தாலும் அந்த கட்சியோட ஓட்டை நம்பி தான் வந்து பெரிய கூட்டணிகள் ஜெயிக்குது. ஆமா, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா வாக்கு அரசியல்ல வந்து வாக்கு பகிர்மானம் சமச்சீரற்று இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி டாமினேட் பண்ண காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிச்சது வந்து காங்கிரஸ் கட்சி தான் அன்னைக்கு 1952 63 வரைக்கும். அந்த இடத்த வந்து நம்மளே வந்து அந்த ஓட்டு வங்கி எடுத்துடலாம்னு காங்கிரஸ் நினைச்சது. ஆனா திமுக எடுத்துருச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணா திமுக ஓட்டு வங்கி எடுத்துடலான்னு பாஜக நினைக்கவே ஆனால் அது வந்து ஆபத்தாக முடியும். இதுதான் பார்வை, இதுதாங்க. அப்போ ஒரு மாநிலத்தோட ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் என்னன்னு பார்க்கணும். 67 இருந்து நம்மளோட அடிப்படையான கட்டுமானம் எதுன்னா தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை. அதாவது இன்னும் பச்சையா சொன்னா டெல்லியில நீங்க மந்திரி சபை அமைச்சீங்கன்னா நாங்க மந்திரி ஆவோம், தமிழ்நாட்டில் நாங்க மந்திரி சபை அமைச்சோம்னா நீங்க மந்திரி ஆக முடியாது. இதான பாயிண்ட். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக அப்படிதான் வந்து கை காட்டினாங்க, பிஜேபிக்கும் அண்ணா திமுக அப்படிதான் கை காட்டுது. அப்ப அதை தாண்டிய ஒரு கோட்ல நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய த்ரெஷோல்டு தான் இது. மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ். இதுல வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று பிஜேபி மந்திரிகள் கோட்டையில் வந்தாங்க அப்படின்னா என்டையர் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து மாறிடும், சுத்தமாக மாறிடும். அப்போ யார் வந்து இந்த முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னா உண்மையிலேயே புதிய வாக்காளர்கள் தான். 40 வயசுக்கு உட்பட்டவர்கள். மற்றபடி பழைய சித்தாந்தங்கள் உள்ளவர்கள், பழைய சிந்தனையாளர்கள் இதுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ இந்த புதிய வாக்காளர்களை கவர்வதற்கு பாரதிய ஜனதாவின் தலைமை அது அண்ணாமலை காலத்துல இருந்ததுங்க, இன்னைக்கு இல்ல. ஏன்னா நயினார் நாகேந்திரன் யாருங்க, அவரும் அதிமுக தான். அப்போ புதிதாக ஒருவர் வந்து அவர் வந்து ஒரு திராவிட முகத்தோட ஒரு ஓபிசில இருந்து வந்து பிஜேபிக்கு ஒரு டிஃபரண்டான அவுட்லுக் கொடுத்தாரு. அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலை தியாகம் செய்யப்பட்டார். அண்ணாமலை தியாகத்துக்கு பிறகு பாரதிய ஜனதாவோட அந்த புதிய வாக்காளர்களை ஈர்க்கிற திறன் குறைஞ்சிருச்சு. அது இபிஎஸ்க்கு நல்லா தெரியும். அதாவது இதுல வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே ஒரே ஏஜ் பிராக்கெட் தான். நீங்க புதிதாக வந்திருக்கிற தலைவர்கள் பார்த்தா விஜய் மாதிரியானவர்கள் தான். விஜய், அண்ணாமலை இவங்க தான் வந்து புதிய தலைவர்கள், புதிய முகங்கள். அவங்களுக்கு தான் ஓட்டு வங்கி புதிதாக உருவாக்கணும். அப்படியான ஓட்டு வங்கி உருவாகும் போது இங்க இருக்கிற டோட்டலான ஃபவுண்டேஷன் பிரின்சிபல் மாறிடும். அப்போ விஜயோட ஸ்டாண்ட் இப்போ எந்த இடத்துல அதிமுக இந்த இடத்துல அதனாலதான் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள்லாம் அதிமுக குறித்து நாங்க அக்கறையோடு பேசுகிறோம், தோழமையாத்தான் சொல்றோம். பாஜக அதை அதிமுகவுக்கு வந்து சேதாரத்தை விளைச்சிருவாங்க, இல்லைன்னா அவங்க விழுங்கிடுவாங்க அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இல்லை, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இந்த இடத்துல இருந்தால் அவங்க சொல்றாங்களா இல்லாத எதிர்கட்சி அரசியலா வியூகமா? அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம 2 பேருடைய அந்த கருத்தையும் பார்த்துடலாம். ஷியாம் சார் பேசிட்டு கூட வந்துடலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் பேசியதை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்டே வரேன். இது தொடர்பாக நம்ம பேசிடுவோம். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியைத்தான் கொள்கை பகையாக முன்னிறுத்துகிறதே தவிர அதிமுகவை அவ்வாறு முன்னிறுத்தவில்லை. பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சிகள், கூட்டணி கட்சிகள் பல அதிமுகவை பயன்படுத்தி இங்கே வளர துடிக்கிறார்கள், அதிமுகவை பலவீனப்படுத்த துடிக்கிறார்கள். அவர்கள் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்தி 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம். அதிமுகவின் மீது ஒரு தோழமை உணர்வு இருக்கிறது, அது பாழ்பட்டு விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோமே தவிர அதிமுக மீதோ அல்லது
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. ஷியாம் சார், இது 2 நாட்களுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது. இன்னைக்கு திரு திருமாவளவன் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு. இப்போ இந்த அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் அப்படிங்கிறதும், அல்லது அதுக்கு கவுண்டராக திமுக அவங்களை விழுங்க போகுது அப்படின்னு சொல்கிறதையும், ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய வெறும் இந்த தேர்தல் பரப்புரையில் நடக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறதா இருக்கா, அல்லது தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு பற்றி சொல்லக்கூடிய எல்லாருமே பிஜேபியை ஒரு காஷனாகவே காமிக்கிறாங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவும் சில கட்சிகளை விழுங்கி இருக்கு, அதையும் நம்ம இந்த இடத்துல மறுக்க முடியாத. எத்தனை உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் எந்த கட்சி பலவீனமாக இருக்கோ அந்த கட்சி தானே அடி வாங்கும். அப்போ விடுதலை சிறுத்தைகளை திமுக ஏன் விழுங்க முடியாதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே பாமக கிரியேட் பண்ண ஓட்டு வங்கி தான். திமுக அதிமுக மாற்றி கூட்டணி வைக்கும் போதும் பாமக விழுங்க முடியல. இப்போ பாமக வந்து இன்ஃபைட்னால பலவீனப்பட்டு கிடக்கு. அப்போ ஏதோ ஒரு பகுதியை விழுங்குறதுக்கான முயற்சி நடக்கலாம். ஆனா ஒரு கட்சி பலமாக இருந்தால் கூட்டணிக்குள்ள போனாலும் அந்த கட்சி தொண்டர்களை நீங்க அசைக்க முடியாது. ஆனால் சிறிய கட்சிகள், பலமே இல்லாத கட்சிகள், எனக்கு தெரிஞ்சு இந்திய குடியரசு கட்சி பலமுறை விழுங்கப்பட்ட கட்சி தான், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான், நம்ம நண்பர்கள் தான் அவங்க எல்லாரும். அப்போ கட்சி பலவீனமாயிடக்கூடாதுங்கிறது கூட்டணியில் ரொம்ப முக்கியம். அப்போ கூட்டணி எப்படிப்பட்ட சுமையாக இருக்குங்கிறத பார்க்கணும். கூட்டணி வந்து தலைச்சுமையாக இருக்கலாம், தோல் சுமையாக இருக்கலாம், மனச்சுமையாக இருக்கலாம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஒரு மனச்சுமை இருக்கு. என்ன மனச்சுமை? இதுதான் ஆட்சியில் பங்குங்கிற மனசுமை தான். இப்போ பாரதிய ஜனதாவுக்கு 20 சீட்டு கொடுக்கலாங்க. 20 சீட்டு ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே ஒருத்தர் அணுகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா கூட்டணியில? அது காரணம் வந்து இப்போ உதாரணமாக பாரதிய ஜனதா நிற்கிற இடத்துல எல்லாத்துலயும் திமுக வந்து அதை கேப்சர் பண்ண பார்க்குங்க. சரி, இப்போ ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சி சமீபத்திய உதாரணத்திலே அவங்களுக்கு வந்து கொடுத்த சீட்ல வெறும் 8 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 8 சீட்ல 3 சீட்டு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, 5 சீட்டு வந்து சவுத், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி. அப்போ எப்படி வந்துன்னா காங்கிரஸ் கட்சிக்கு நேர எதிராக எல்லா கள வேட்பாளர்களையும் அதிமுக நிறுத்துச்சு. இப்போ பிஜேபிக்கு அதே நிலைமை தான் வரும். பிஜேபிக்கு 30 சீட்டு கொடுக்குறாங்களா, 30 சீட்டு வந்து திமுக கையில் எடுக்கும். பிஜேபியை வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. போலரைசேஷன் ஆஃப் ஓட்டுக்கு வேற வழியும் கிடையாது. இப்போ அதிமுக எந்த இடத்துல வந்து அது பலவீனப்படும்னா, காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் வந்து சரியா ஓடிட்டே இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆஸ்பிரேஷனே இங்க இல்ல. இனி ஆஸ்பிரேஷன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. காங்கிரஸ் ஓட்டு வங்கி திமுக எடுக்கவே எடுக்காது. இல்ல, காங்கிரஸ்ல எழக்கூடிய குரல்கள்லாம் இங்க மாநிலத்தோட முடிஞ்சிருக்கிறீங்களா? ஆஸ்பிரேஷன்ஸோ அல்லது வேறு ரொம்பங்க. ஏன்னா என்ன காரணம்னா, அது தேசிய கட்சிங்கிற ஒரே காரணம் தான். பிஜேபி தேசிய கட்சிங்க. ஆனா பிஜேபி கொடுக்கிற குரல் எல்லாம் ஸ்ரீராம் வரைக்கும் அதை எதிரொலிக்கிறாங்க. நாங்க ஏன் வந்து அமைச்சரவையில் பங்கு கேட்க கூடாது? 1% 2%னாலும் அதுவும் உங்க வெற்றிக்கு உதவுனது தானே. அப்ப அதுக்கு என்ன மரியாதை? அப்புறம் அது இதுதான் சூழல்ங்கிறாங்க. இதான் காலம் கணிந்து விட்டது அப்படிங்கிறார் அவர் ஸ்ரீராம். கரெக்ட் தான். 2031 வரைக்கும் அதை எதுக்கு போஸ்ட்போன் பண்ணணும்? 2026 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுப்போம். 2 மந்திரி கொடுங்க. 2 மந்திரிகள் டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறோம். பெர்ஃபார்மன்ஸை வச்சு நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. அது ஒரு ஜனநாயகத்துல சரியான சவால் தான். அதை நம்ம மறுக்க முடியாது. இல்ல, அது ஏற்புடையதாக வருமாங்கிறது தானே இப்ப தேர்தல்